Morning friends, myself Dr. Chinnaduri, consultant orthopedic surgeon, specialized in doing joint replacement surgeries and spine surgeries, Orthodontic Specialty Center, Salayur. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா பைசெப்ஸ் பெத்தாலஜி. அதாவது நம்ம ஷோல்டர் பெயினில் காமனாக இன்னொரு ரீசனாக இருக்கக்கூடிய காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த பைசெப்ஸ் டெண்டனால் வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த பைசெப்ஸுங்கிறது 2 ஹெட்டில் ஆரம்பிக்கும். ஒரு ஆரம்பங்கிறது லாங் ஹெட்டாகவும் கிளினாய்டு லேப்ரத்துலேருந்து ஆரம்பிக்கும். ரெண்டாவது ஷார்ட் ஹெட்ன்றது கொரக்காய்ட் ப்ராசஸ்லேருந்து ஆரம்பிக்கும். இது 2 மசில் பெல்லியாக நம்ம ஆர்மில் ட்ராவல் பண்ணோம். திருப்பி அது முடியும் போது எல்போவில் டெண்டனாக கிராஸ் பண்ணி இங்கே வரக்கூடிய ரேடியல் டியூபராசிட்டியில் அட்டாச் ஆகும். இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா நமக்குடைய ஷோல்டர் ஃப்ளெக்ஷனும் எல்போ ஃப்ளெக்ஷனும் சுப்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூமெண்ட். பட் பேசிக்கலாக என்ன ஆகும்னா இந்த டெண்டன் ஒரு அப்போனியூரோசிஸில் கிராஸ் பண்ணி போகிறதால இந்த இன்டர்டியூபர்குலர் சல்கஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆகும்போது டெண்டினைட்டிஸ் அப்படிங்கிற யங் ஏஜில் பெயின்ஃபுல் கண்டிஷனாக மாறும். அப்படி மாறும்போது பேஷண்ட்டுக்கு பெயின் சிவியராக வர வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, இது ஏஜ் ஆகும்போது ஓவர் யூஸால் டெண்டினோபதி டீஜெனரேஷனால் அது ஒரு பெயினாக நார்மலாக இருக்கும்போதே பெயின்ஃபுல்லாக கண்டிஷனாக மாறும். மூணாவது, ரொம்ப ஹெவி வெயிட் எடுக்கும்போதோ ஜர்க்கி மூமெண்ட்ஸ் கொடுக்கும்போதோ இது ப்ராக்சிமல், அதாவது மேலேயாவோ இல்லை கீழேயாவோ கம்ப்ளீட்டாக கட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அது பைசெப்ஸ் டெண்டன் ரப்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெண்டினைட்டிஸ், டெண்டினோபதி, டெண்டன் ரப்சர், இந்த 3 விஷயங்கள் தான் இந்த பைசெப்ஸ் டெண்டனை பொறுத்த வரைக்கும் அமையும். இது எப்படி நம்ம பேஷண்ட் வரும்போது கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போது நம்ம டைரெக்டாக பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பைசெப்ஸ் பெத்தாலஜியில் டெண்டினைட்டிஸ், டெண்டினோபதி, டெண்டன் ரப்சர் அப்படிங்கிற 3 விஷயத்தை கிளினிக்கலாக எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் பண்ண போகிறது இந்த ப்ராக்சிமல் டெண்டினைட்டிஸ். அதாவது இந்த லாங் ஹெட் ஆஃப் பைசெப்ஸ் இந்த பைசெப்டல் அப்போனியூரோசிஸில் வரும்போது வீக்கமாகி அழுத்தமாகிட்டா பெயின் வரும்போது அதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேர் ஸ்பீடு டெஸ்ட். ஸ்பீடு டெஸ்ட்டுங்கிறது என்னென்னா பேஷண்ட்டோட ஆர்ம் 90 டிகிரி, அதாவது ஹேங்கிங்லேயும் எல்போ 90 டிகிரி மேல் பக்கமாக வைக்கிறது பேர் ப்ரொனேஷன். இந்த பொசிஷனில் வச்சுட்டு எல்போ பாடியோட சேர்ந்த மாதிரி ஒரு நிமிஷம் சேர்ந்த மாதிரி இப்படி வச்சுட்டு நம்ம கையை அவங்க கை மேலே வச்சுட்டு அவங்கள கையை மடக்க சொல்லணும், ஃப்ளெக்ஸ் பண்ண சொல்லணும். ஸோ அப்படி மேலே மடக்க சொல்லும் போது அவருக்கு நல்ல ஒரு பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைசெப்ஸ் டெண்டனில் பெயின் எதாவது வருதா இங்கே? இல்லை. ஸோ பெயின் எதுவும் இல்லை. ஸோ அப்போ பைசெப்ஸ் டெண்டினைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மடக்குங்க. இந்த மடக்கும் போது இங்கே சிவியரான ஒரு பெயின் வரும். ஸோ இதுக்கு பேர் ஸ்பீடு டெஸ்ட். இது ஒரு சிம்பிள் கிளினிக்கல் டெஸ்ட் டு டயக்னோஸ் பைசெப்டல் டெண்டினைட்டிஸ். ரெண்டாவது, எர்காசன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. எர்காசன் டெஸ்ட்டுனா என்னென்னா இதே மாதிரி ஆர்மு இருக்கும்போது எல்போ 90 டிகிரியில் ப்ரொனேஷன், இந்த மாதிரி ப்ரொனேஷனில் வச்சுட்டு நம்ம இந்த 4 ஆர்மை ஹோல்டு பண்ணிக்கணும். ஹோல்டு பண்ணிக்கிட்டு இந்த பைசெப்ஸ் டெண்டன் வருது இல்லையா, இது இன்டர்டியூபர்குலர் சல்கஸில் வரும். இதுதான் அந்த டெண்டன். அந்த டெண்டனை அந்த சல்கஸ்குள்ளே ஹோல்டு பண்ணுற லிகமெண்ட் பேர் டிரான்ஸ்வர்ஸ் ஹியூமரல் லிகமெண்ட். சப்போஸ் சம் ரீசன்ஸால், இன்ஜுரிஸால், டீஜெனரேஷனால் அது டேராக இருந்ததுன்னா இந்த பைசெப்ஸ் டெண்டன் அந்த சல்கஸ்குள்ளே நிற்க முடியாது. அது அப்படி இப்படி ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பெயின் சிவியராக வரும். ஸோ அப்போ அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிற டெஸ்ட் பேர் தான் எர்காசன் டெஸ்ட். இந்த எர்காசன் டெஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா இந்த எல்போ 90 டிகிரிலையும் 4 ஆர்ம் சுப்பினேஷன்லேயும் வச்சுட்டு நம்ம அவங்கள ப்ரொனேஷன், அதாவது இப்படி திருப்ப சொல்லணும். அதை நம்ம ரெசிஸ்ட் பண்ணணும். அப்போ நம்ம ரெசிஸ்ட் பண்ணும்போது நீங்கள் கையை வெளிப்பக்கமாக அப்படி திருப்புங்க, வெளிப்பக்கம் இந்த பக்கம் ஆப்போசிட் திருப்புங்க. அப்படி திருப்பும்போது நம்ம இங்கே ஃபீல் பண்ணணும். இப்போ இவங்களுக்கு இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஹியூமரல் லிகமெண்ட் இன்டாக்டாக நார்மலாக இருந்ததுன்னா இங்கே டெண்டன் நார்மலாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுங்கள், இப்படி திருப்ப ட்ரை பண்ணும்போது நம்ம ரெசிஸ்ட் பண்ணும்போது இங்கே நம்ம ஹோல்ட் பண்ணுறதால இந்த பைசெப்ஸ் டெண்டன் இங்கே வெளியிலேயும் அங்கே மூவ் ஆகிட்டே இருக்கும்.
வெளியே ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும், ஸ்னாப்பிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இங்கே பைசப்ஸ் டெண்டன் வந்து அந்த லிகமெண்ட் ரப்சர் ஆனதால் பெயின் வருது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து ட்ரீட்மெண்ட்டும் ஈஸியாக பண்ண முடியும். இதுக்கு பேர் எர்காசன் டெஸ்ட். மூணாவது முக்கியமானது என்னென்னா, இந்த பைசப்ஸ் டெண்டன் கட்டாக வருது, அவல்ஷன், அதாவது ரொம்ப ஹெவியான ஜெர்க்கி மூமெண்ட் இல்லை ஹெவியாக அதை வெயிட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா கட் ஆகும். இப்படி மடக்குங்க. இது வந்து ஒரு நார்மல் பல்க் இருக்கக்கூடிய பைசப்ஸ். இவருக்கு கொஞ்சம் பல்காக தான் இருக்குது. காரணம்னா இவர் கொஞ்சம் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறவர். சப்போஸு இது வந்து நார்மலாக பல்க் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி மடக்க சொல்லும் போது மேலேயும் கீழேயும் கட் ஆகிடுச்சுன்னா இது வந்து அப்படியே பல்ஜாகி நிற்கும். ஸோ அது வந்து இந்த பாப்பாய் சைன், சின்ன வயசில் இந்த பாப்பாய் கார்ட்டூன்லாம் பார்த்துருப்பீங்களே, கெட்டவங்கள்லாம் அடிக்க போகும்போது இந்த கீரை எடுத்து சாப்பிட்ட உடனே அவருக்கு பைசப்ஸ் அப்படியே பல்க் ஆகிட்டு நிற்கும். ஸோ அது காரணம் பார்த்திங்கன்னா அந்த கீரையோட பவர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே மேலேயும் கீழேயும் கட் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து ரேடியல் டியூபராசிட்டியில் இருந்தோ இங்கே மேலேருந்து கிளினாயில் லேபரத்தில் இருந்தோ கட் ஆகிடுச்சுன்னா அங்கே சப்போர்ட் இருக்காது. எல்லா மசிலும் இங்கே கிட்ட வந்துட்டு அப்படி மடக்கும் போது பல்காகி நிற்கும். அது வந்து பப்பாய் சைன். இது வந்து கம்ப்ளீட் ரப்சர். நாலாவது ஒரு டெஸ்ட் வந்து பேஷண்ட்டை இப்படி உட்கார வச்சுட்டு கொஞ்சம் 90 டிகிரி சுப்பினேஷனில் வச்சுட்டு நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் இங்கே ஈஸியாக அந்த டெண்டனை நம்மளால் இப்படி ஹுக் பண்ண முடியும். இப்படி ஹுக் பண்ணும்போது இங்கே நான் ஹுக் பண்ணுறேன் இல்லையா, இந்த ஹுக் பண்ணி காட்டுறேன் இல்லையா, இதுதான் வந்து பைசப்ஸ் டெண்டன். இந்த ஹுக் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரென்த் வந்து நல்லா ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போஸ் இது வந்து இது ஈஸியாக வெளியில் வந்தாலோ அது வந்து கம்ப்ளீட் ரப்சர். இல்லை அது வந்து பண்ணும்போது லேக்ஸாக ஆடுது, லூஸாக இருக்குது, இல்லை பேஷண்ட்டுக்கு பெயின் ரொம்ப வருது அப்படின்னா அது பாதியாக டேர் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பைசப்ஸ் டெண்டனை பொறுத்த வரைக்கும் வயசான வர்ற பைசப்ஸ் டெண்டினோபதியாக இருக்கட்டும், யங்கேஜில் இன்ஃப்ளமேஷனால் வரக்கூடிய பைசப்ஸ் டெண்டினைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸால் நடக்கக்கூடிய ட்ரான்ஸ்வர்ஸ் ஹியூமரல் லிகமெண்ட் அவல்ஷனாக இருக்கட்டும், இல்லை கம்ப்ளீட் ரப்சர் ஆஃப் த டெண்டன் மேலேயோ கீழேயோ இருக்கட்டும், இல்லை பார்ஷியல் டேராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நான் சொன்ன இந்த சிம்பிள் கிளினிக்கல் டெஸ்ட், ஸ்பீடு டெஸ்ட், எர்காசன் டெஸ்ட், பாப்பாய் சைன் அண்டு ஹுக் டெஸ்ட், இந்த 4 மூலம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பைசப்ஸ் டெண்டினைட்டிஸ், பைசப்ஸ் டெண்டினோபதி அண்ட் பைசப்ஸ் ரப்சர், பார்ஷியல் கம்ப்ளீட் இதெல்லாம் வந்து எக்காரணத்தால் வருது, அதை எப்படி கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி கண்டிஷன் கிளினிக்கலாக வந்து மைல்டாக இருக்கிற சமயங்களில் அடிக்குவேட்டான ரெஸ்ட்டு, ஐஸ் பேக்ஸு, லிம்ப் எலிவேஷன் அண்ட் லோக்கல் கம்ப்ரெஷன் ப்ளஸ் ஃபிசியோதெரப்பி, அல்ட்ராசவுண்ட் அண்டு மற்ற மொடாலிட்டிஸ் மூலம் கண்டிப்பாக மெடிசன்ஸ் சப்போர்ட்டோட ஹீல் ஆக்க முடியும். கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும்போது லோக்கலைஸ்டு அல்ட்ராசவுண்ட் கைடடு லோக்கல் சேஃப்டி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் மூலம் கரெக்டாக போடும்போது இந்த பிரச்சனையை முற்றிலுமாக சரி செய்ய முடியும். பட் பைசப்ஸ் டெண்டன் ரப்சர் ஆகும்போதோ இல்லை அது ட்ரான்ஸ்வர்ஸ் ஹியூமரல் லிகமெண்ட் கம்ப்ளீட்டாக கட் ஆகும்போதோ அதை ஒரு மைனர் சர்ஜரி ரிப்பேர், ஆங்கர்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது, அது மூலம் அது வந்து ரிப்பேர் அந்த இருக்கிற பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலம் பேஷண்ட்டுக்கு அதனால் பாதிக்கப்படுறவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்லி பேக் டு நார்மல் லைஃப்பை கொடுக்க முடியும். பட் ரீஹாபிலிட்டேஷன் ஷுட் பி under the strict supervision of the operating surgeon and the trained specific physiotherapist. உடனே அக்ரெசிவான ஆக்டிவிட்டீஸ் சர்ஜரிக்கு அப்புறம் பண்ணக்கூடாது. கிராஜுவலாக ரீஹாபிலிட்டேஷனை ஃபாலோ பண்ணணும். மேலும் பைசெப்ஸ் சம்மந்தமாக தோள்பட்டையில் பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா நீங்கள் என்னை ஆர்த்தோடம் ஸ்பெஷாலிட்டி சென்டரில் அப்பாயின்மெண்ட் மூலம் சந்திக்கலாம். உங்களுக்காக உதவ நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.